வரை நடந்து முடிந்த ஹஜ் பாரத நாட்டிற்கு 2 சிறப்பு விருதுகளை சவுதி அரசாங்கம் அருமையான ஏற்பாடு என்று கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வரும் ஆண்டு 2027க்கும் அதே போல் இன்ஷா அல்லாஹ் 1,75,000 சொச்சம் ஹாஜிகள் கிடைக்கும். வரும் மாதங்களில் மத்திய அமைச்சர் ஹஜ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவதற்கு நாங்கள் எல்லாம் ஜித்தா சென்று சைன் பண்ண இருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஹஜ் 2027 பொறுத்தவரை குழுக்கள் எல்லாம் முடிந்து விட்டது. முடிந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஜாஸ்தி இருப்பதனால் நிறைய வெயிட்டிங் லிஸ்ட் 1, 2, 3 up to 6 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் கிடைக்காத கவர்மெண்ட் ஹஜ் கோட்டாவில் கிடைக்காத ஹாஜிமார்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை என்னவென்றால், அவர்கள் உடனே தனியாரிடம் சென்று ரெக்கக்னைஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்கக்னைஸ்ட் ஹஜ் பிடிஓ ஆபரேட்டர்ஸ் பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் வந்து பணம் செலுத்தி முன்னதாகவே செய்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஹஜ் அசோசியேஷன் சார்பாக. இதற்கு ஏன் இவ்வளவு முன்னாடி செய்கிறீர்கள், மே மாதத்திற்கு வர்றதுக்கு இவ்வளவு ஏன் முன்னாடி செய்கிறீர்கள்? சவுதி அரசாங்கம் வந்து செப்டம்பர் கடைசி அல்லது அக்டோபர் நடுவாரத்தில் அனைத்து ஹஜ் வேலைகளையும் பூர்த்தி செய்து விடும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் பேரில் தான் பாரதத்தில் உள்ள எல்லா மாநிலத்திலும் காஷ்மீரிலிருந்து தமிழகம் வரைக்கும் 32 மாநிலத்திலும் இந்த துரித நடவடிக்கை எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் ஹஜ் மீனாவில் A கிளாஸ் சென்ற வருஷம் கொடுத்தது போல் மீனாவில் தங்களுக்கு A கிளாஸ் ஹாஜிகளுக்கு கொடுக்கப்படும் என்று இருக்கின்றோம். ஒரு புது ட்ரையலாக உம்ராவிலிருந்தே சவுதி அரசாங்கம் உணவும் ஹாஜிமார்களுக்கு வழங்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அது ஹஜ்ஜிக்கும் 2027 ஹஜ்ஜி அந்த 40 நாள் அந்த 20 நாள் ஹஜ்ஜிக்கும் உணவு அவர்களே கொடுப்பார்கள். அதனால் சமைக்க வேண்டிய தொந்தரவு சென்ற ஆண்டு இல்லாதது போல் இந்த ஆண்டும் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ரொம்ப நாள் நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கோரிக்கை, ரொம்ப நாளாக இங்கே நிறைய மாவட்டங்கள் அண்டை டிஸ்ட்ரிக்ஸ் மதுரை சுற்றி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட மெட்ராஸ்க்கு 510 கிலோமீட்டர் 630 கிலோமீட்டர் வந்து தான் ஹஜ் பயணம் செய்ய வேண்டியிருக்கு. அது பொருளாதாரத்திலும் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால் ஒரு விமானம் ட்ரையல் பேசிஸில் 2027க்கு இன்ஷா அல்லாஹ் மதுரை மாநகரத்திலிருந்து புனித மதீனா நகருக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். சவுதி அரசாங்க ஒப்புதலுடன் இந்திய அரசாங்கம் கோரிக்கை வைத்திருக்கின்றது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வாய்ப்பாக அது நிறைவேறுமானால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்குமே அந்த பெருமை சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இந்நாள் வரைக்கும் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தமிழகத்திற்கு என்று நமக்கு எதுவும் ஹஜ் ஹவுஸ் இல்லை. இப்பொழுதுதான் புதிதாக ஹஜ் ஹவுஸ் சென்னை விமான நிலையத்தில் அரசுக்கு என்று கட்டி கொண்டிருக்கின்றோம். அரசு துரித வேகத்தில் போலீஸ் ஹவுசிங் போர்டு மூலியமாக அந்த ஹஜ் ஹவுஸ் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் வர மே முதல் இந்த ஹஜ்ஜிக்குள் திறக்க முடியுமா என்று இன்னும் தெரியவில்லை. அப்படி திறக்க வேண்டியிருந்தால் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி தலைமையில் அந்த திறப்பு விழா நடக்கும் என்பதை இன்ஷா அல்லாஹ் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரைவேட் டூர் ஆபரேட்டர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய இந்த ஹஜ் பொறுப்புல கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக நான் இருக்கேன். மாநிலத்திலிருந்து சிலருக்கு போய் இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு ஆலோசகர்களாக இருக்கு. பிரைவேட் டூர் ஆபரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பெரிய பணம் எல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு கிடையாது. எல்லாமே டெக்னிக்கலைஸ் ஆகிடுச்சு. இப்போ தனியார் மூலியமாக ஒரு ஹஜ் போகிறாங்கன்னா கொலாபரேஷன் இருக்கு. சவுதி அரசாங்கம் இன்டர்நெட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் இன்டர்நெட்டும் சேர்ந்து தான் கப்புள் ஆகி அலாட்மெண்ட் வரும். அது ஆஜிமார்கள் சில பேர் 1-2 அறியாமையில் செஞ்சிருப்பாங்களே தவிர இது ஒரு பெரிய ஒரு 40 கோடி இஸ்லாமியர் வாழும் நாட்டில் ஒரு பெரிய இதாக எடுத்துக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு தர்ம சிந்தனையோட இக்குமத்துக்காக தான் இந்த பிரைவேட் டூர் ஆபரேட்டர்ஸ் உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கேரளா எடுத்துக்கிட்டாலும் சரி இதான் செய்கிறாங்க. 1-2 அறியாமையில் கம்ப்ளைண்ட் வரும். அதுவும் எங்களுக்கு அப்ருப்டா டெல்லிக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. இந்த நீங்க கேட்டதுனால சொல்றேன். ஹாஜிமார்கள்
எங்கெங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் அவங்க வீட்டில் படித்த பிள்ளைங்க இருக்கோம், அவங்கள்ட்ட கொடுங்க. அவங்க கூகுளில் பார்த்துட்டு தமிழகத்தில் நீங்கள் இது தமிழ்நாடு, தமிழகத்தில் எத்தனை பிரைவேட் டூர் ஆப்ரேட்டர்ஸ் ரெக்கக்னைஸ்ட், அவங்க லிஸ்ட் பூரா வந்துடும். அவங்கள்ட்ட பணம் கட்டினா போதும். ஒரு ஹஜ்ஜு போறதுக்கு எவ்வளவு டிக்கெட் சார்ஜ் ஆகும்? ரெண்டு விதமா எடுத்துக்கணும். எங்க மூலியமா மத்திய அரசாங்கத்து மூலியமா ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியா போறதுக்குன்னா வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய்க்குள்ள வந்துடும். தனியார் இது வந்து அவங்க சௌகரியம். இப்ப இந்த தம்பியோட பேரண்ட்ஸ் வந்து பணக்காரங்க, அவங்க 10-12 லட்சத்துக்கு போவாங்க. அவர் மஞ்சள் சட்டை போட்டுக்காரோட பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் முடியல இருக்காங்க, அவங்க 7-8 லட்சத்துல போவாங்க. ஏன்னா உங்க தாயார் தாப்பனா தானே போறாங்க, நீங்க போறதில்ல, வயசானவங்க தான் போவாங்க. நம்மள்கிட்ட போற ஹாஜிகள்லாம் வந்து உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிராலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பிளேனெல்லாம் முதல் தடவை தான் பார்க்குறாங்க, அவ்வளோ வயதில் முதிர்ந்தவர்கள். அதனால தான் நிறைய சலுகை எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். மானியம் ஒன்று இப்போ எந்த இதில் வந்து அரசாங்கத்திலேயே மானியம்லாம் பெருசாக கிடையாது. சுமார் ஒரு 800 கோடி ரூபா கடந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி மத்திய அரசாங்கம் வந்து மானியங்கிற பேரை நாங்கள் எடுத்து அதை ஏர் இண்டியாவுக்கு டைவர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அது சுப்ரீம் கோர்ட் வந்து ஹெவியாக வந்து அப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது பிஜேபி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதெல்லாம் நிறுத்தல. அவங்க சுப்ரீம் கோர்ட்டை நிறுத்தி அதை பெண்கள் கல்வி மேம்பாட்டு கொடுத்துடணும், பணத்தை டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து எந்த மானியமும் மத்திய அரசாங்கத்துக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் அவங்க தாயார் தகப்பனார் பணம், அவங்க சொந்த பணத்தில் தான். நீங்கள் பணம் கொடுத்தாலே ஆஜிமாருக்கு அதை வாங்கிக்கிறது இல்லை. உங்கள் அப்பா அம்மா அவங்க பணத்தில் தான் போகணும்னு நியத்து வச்சுப்பாங்க. உங்களுக்கு வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு 4350 4500 வந்து ஒரு கிளியரா உங்களுக்கு வந்து கோட்டால வந்துருச்சு 30 குழுக்கள்ல. அதுலேருந்து 8000 9000 வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வரும். அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 3000 வரும். அதை ஃப்ரேஸ் மேனரில் 15 நாள் 21 நாளைக்கு ஒரு தடவை வெயிட்டிங் லிஸ்ட் 38 வரைக்கும் கிடைச்சிருச்சு, 180 வரைக்கும் கிடைச்சிருச்சு, 1300 வரைக்கும் கிடைச்சி, அதுதான் ஃப்ரேஸ் மேனர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்ஃப்ல நடக்கிற வாருக்கும் தெரியும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிமார்களே, கல்ஃப்ல நடக்கிற ஈரான் அமெரிக்கா வாருக்கும் ஹஜ் யாத்திரைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இதெல்லாம் நம்ம டைரக்ட் ஃப்ளைட்டு வேற வழியா 2026 பாரதத்திலிருந்து 32 விமான நிலையத்திலிருந்து நேரடியாக ஜித்தா விமான நிலையத்துக்கு போகும், நேரடியாக மதினாவுக்கு போகும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து சுமார் 5000 6000 போவாங்க. தனியார் இதுலேருந்து வந்து 3000 கிட்டத்தட்ட போவாங்க. ஹையஸ்ட் மாநிலம் வந்து உத்தரப்பிரதேஷ் 32,000 to 40,000. உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இங்கே ரொம்ப கம்மி, ஒரு 65 லட்சத்துலேருந்து 82 லட்சம் தான் இருக்குங்க. அதே வந்து 30 times மோர் அங்கே. அதனால இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறதுனால அந்த சென்சஸ் படி கொடுக்கும். ஒருத்தர் ஒரு தடவை தான் லைஃப்ல செய்யணும். ஏன்னா மற்றவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும். உங்க அப்பா அம்மா போயிட்டு வந்துட்டாங்க, அவங்க அப்பா அம்மா போல அது. இந்த மதுரையில வந்து உங்களெல்லாம் சந்திச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து அமைச்சரவையை வந்து கூடிய விரைவில் வந்து விரிவுபடுத்த போறாங்க. முன்னாள் வந்து குலாம் நபி ஆசாத் மத்திய அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் ஷானாஸ் ஹுசேன் மத்திய அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் முக்தார் அப்பாஸ் நக்வி மத்திய அமைச்சராக இருந்தார். இந்த சமீப காலத்தில் 2.5 ஆண்டு காலமாக 40 கோடி இஸ்லாமியர் வாழும் இந்த வளர்ந்து விரிந்த பாரத நாட்டில் ஒரு இஸ்லாமிய அமைச்சர் கூட இல்லைங்கிறது ஒரு மனக்கவலை மட்டும் இல்லை. நம்ம வந்து நிறைய வேலை பார்க்குறோம். கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு 138 நாடுகளுக்கு நம்ம வேலை பார்க்குறோம். அண்ணா ஒரு நிமிஷம். 138 நாடுக்கு நம்ம வேலை பார்க்குறோம். எல்என்டி, லாசன் டிபுரா கான்ட்ராக்ட் நம்ம தான் செய்கிறோம். கேமன் இண்டியா, ஜிசிசி, அந்த மாதிரி ஷிப்யார்ட், ஷிப் பில்டிங், அவ்வளோ நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸும் எடுத்து அந்நிய செலாவணி நமக்கு வருது. அது மட்டும் இல்லை, நம்ம ஆட்கள் பூரா அந்நிய செலாவணி கேரளத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் மகாராஷ்டிராவிலிருந்தும் அங்கே வேலை பார்த்து
அந்த அரபு நாடுகளை முன்னுக்கு கொண்டு வந்து அங்கேயிருந்து அந்நிய செலாவணி இந்தியா கொடுக்கும். அந்த மாதிரி இருக்க இடத்துல நமக்கு வந்து ஒரு முகச்சுழி ஆகுது. ஏன்னா நான் நாடு பூரா 138 நாட்டுக்கு போறோம். 38. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு இஸ்லாமிய அமைச்சர் கூட இல்லைங்கிறது வந்து தெரியுது. அதனால வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கணுங்கிறது சொல்ல வரல. வக்ஃப் வாரியம், ஹஜ் கமிட்டி, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஒருத்தர் கூட்டிட்டு போறோம்னு வச்சுங்க. இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்க. சைன் பண்ணணும் ஹஜ் அக்ரிமெண்ட். சைன் பண்றதுக்கு மக்காக்கு பிற மத சகோதரர் வர முடியாது. இதே ஒரு இஸ்லாமிய உங்க ஆளுகளே ஒரு மந்திரியா நீங்க நியமிச்சிருந்தீங்கன்னா அவர் கூட்டிட்டு போயிடுவார். அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இந்த பத்திரிகையாளர் மூலமா மாண்புமிகு பாரத பிரதமருக்கு ஒரு கோரிக்கையும், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மூத்த சகோதரர் அமித்ஷாவுக்கும் கோரிக்கை இருக்குது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழகத்துக்கு வந்திருந்தப்ப திருச்சியில வந்து இந்த பத்திரிகை நண்பர்கள்லாம், எனக்கு ரொம்ப பத்திரிகை நண்பர் ரொம்ப பிடிக்கும், அவங்க சிஐ எல்லாம் ஒரு இப்பதான் இருக்கு. சவுத்துல வந்து அதிகம் பெரிய இல்லைங்க டச் கம்பிக்கு அனுபவம் இருக்கு. எல்லாமே சென்னைக்கு தான் வராங்க. டச் மாதிரி சென்னைக்கு தான் வராங்க. சவுத்துக்கு வந்து மதுரையில் இருந்தீங்களா? அதுதான் சொல்லுவேன். நான் முதல்ல சொன்னேன், சந்திப்பிலேயே சொன்னேன், மதுரைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு விமானம் போட்டோம்னா மதுரைக்கு வந்து ஒரு ஹஜ் ஆஃபீஸை வச்சுட்டு ஒரு சென்டர் இதாக வச்சுக்கலாம். அது வந்து ஒரு பெரிய செலவு இருக்காது. அதுக்கு மத்தியிலேருந்து நிறைய வந்து ஹஜ் கமிட்டிலேருந்து சலுகை இல்லாது. இப்போ ரூலிங் பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிறைய இஸ்லாமிய சகோதரிகள் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சிறப்பா இருக்கு. இந்த கவர்னர்ஸ் வந்து நீங்க தமிழகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவு தெரியும் பத்திரிகையாளர்கள், நெறியாளர்கள். பட் நான் எல்லா வடநாட்டிலும் தென் மாநிலங்கள்லாம் போறதுனால எங்க பார்த்தாலும் இந்த ரீல்ஸ் தான் போயிட்டு இருக்கு. அந்த பசங்க பேசுறதும் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா விஜய் தளபதி, தளபதின்னு சொல்ல மாட்டான், விஜய் தளபதி, அவரு 717 அரக் ஷாப் நிறுத்திட்டாரு. நீ ஏன் இந்த முதலமைச்சர் நிறுத்தல? இந்த அப்ரூவல்லாம் பணம் செலவு இல்லாம வருது, நமக்கே வரமாட்டேங்குதுன்னு பேச்சு பொருளாகி அது எப்படி வரும் 2029 எனக்கு தெரியல. ஏன்னா நான் அரசியல்வாதி இல்லை, ஹஜ் ஆங்க. ஒரு பாரத நாடு பூரா இது ஒரு பேச்சு பொருளா இருக்கு. அதாவது இவர் வந்து மகாராஷ்டிரா, அந்த மராட்டி பையன் பொண்ணுங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது அவங்க முதல்வரை. இது கர்நாடகா கேட்குறாங்க. யூபி, லக்னோல பிள்ளைங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. அதுக்குன்னே ஒரு அமைச்சரே கொடுத்துருக்காங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு 100 வருஷமா இந்தியன் யூனியன் முஸ்லிம் ஆட்சியாளர்கள பங்கு எடுத்ததே இல்லை. இறைவனின் மிகப்பெரிய கருணை பார்வை. முதல்ல ஒரு மாநிலத்துல வந்து ஒரு சமூக நீதி ஆட்சின்னு கொடுத்து, ஆட்சியில பங்கு கொடுத்து, மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு கொண்டாந்து ஒருத்தர் கொடுத்ததுலாம் இந்த இதை வந்து எனக்கு வார்த்தைகள் தெரியல பாராட்டு. என் காலகட்டத்துல இங்க அமைஞ்சிருக்கவங்க அத்தனை பேரும் என் வயசு சின்ன பிள்ளைங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா எனக்கு 65 வயசு. அதனால என் காலகட்டத்துல நான் பார்க்கல. அது சிறப்பான அரசு.